ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேஃப்டி தமிழா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மே 21 2026 இன்னைக்கு இந்த வீடியோ பிடிக்கிறோம். மே 21 அப்படின்னாவே ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம். அதாவது என்னவா கொண்டாடுறாங்க இது அப்படின்னா வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே அப்படின்றாங்க. என்ன கல்ச்சுரல் அப்படின்னா பாரம்பரியம் அதை வச்சுக்கலாம், அப்புறம் கலாச்சாரம் அதை வச்சுக்கலாம். இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்லை, நிறையா கலாச்சாரம் இருக்குது, ஊர்பட்ட கலாச்சாரம் இருக்குது நம்ம நாட்டில் தான். அதான் இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்வாங்க நம்ம கண்ட்ரியை மட்டும். ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரி தான் நிறையா டைவர்சிட்டின்னா என்ன, வேறு வித்தியாசமான மொழிகள், வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் கோடு, வித்தியாசமான ஆளை பார்க்கறதுக்கு குள்ளமாக உயரமாக, என்ன மாதிரி ஷார்ட்டாக, இன்னும் சில பேர் ஹைட்டாக, இந்தமாரி நிறையா ட்ரெஸ்ஸிங் கோடு, அப்புறம் என்ன வேறு சொல்லலாம்னாச்சு ஆள் கலரு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் நம்ம நாட்டில். அதாவது இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பாகிட்டே இருப்பாங்க, அப்படியே சவுத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாகிட்டே இருப்பாங்க, அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், மொழி, அப்புறம் கலாச்சாரம் சொல்கிறோம் இல்லையா, ட்ரெஸ்ஸு உடுத்துறதுலேருந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே மாறுபடும். அதனால தான் நம்ம நாட்டை வந்து ஒரு பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது யுனைட்டி இன் டைவர்ஸ், யுனைட்டின்னா ஒற்றுமை, வேற்றுமையிலும் ஒற்றுமை அப்படின்னு நம்ம நாட்டை சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி இந்தியா அப்படின்னும் போது இவ்வளோ மொழிகள், இவ்வளவு கலாச்சார வேறுபாடுகள் இருக்குது. வேர்ல்டு எடுத்துகிட்டு யோசிச்சு பாருங்கள், எத்தனை மொழி, எத்தனை ஆயிரம் மொழிகள், எத்தனை ஆயிரம் கலாச்சாரங்கள், எத்தனை ஆயிரம் ட்ரெஸ்ஸிங் கோடு, எத்தனை ஆயிரம் ஷேட்ஸ், உடம்பு எப்படி கலர்ஸு இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வேர்ல்டு அளவில் உள்ள அத்தனை வேறுபட்ட சமுதாயங்களுக்கு ஐநா சபை, அதாவது ஹெட் ஆஃப் தி ஹோல் எர்த், ஹெட் ஆஃப் தி ஹெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஐக்கியம், இட்ஸ் அன் யுனைட்டி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ். மொத்தமாக 195 கண்ட்ரிகள் சேர்ந்த ஒரு குழுமம் மாதிரி இருக்கிறது தான் இந்த யுனைடெட் நேஷன். இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2ல் வந்து பல லட்சம் பேர் இறந்து போனாங்களே, அந்தமாரி இனி நடக்கக்கூடாதுன்னு தான் அதை ஆரம்பித்தாங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ். அவங்க அங்கீகரிக்கப்பட்ட தினம் அதுதான். வந்து பியூர் தமிழில் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பியூர் தமிழில் பேச புரியாதவும் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் புரியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப கொடூரமானது. ஓகே, நம்ம கேஷுவலாக பேசலாம். ஸோ இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, உலக கலாச்சாரம், அதாவது உலக மாறுபட்ட கலாச்சார நாள்னு சொல்லலாம், இல்லை பல்முக கலாச்சார நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி என்ன இன்றைக்கி என்ன இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், வேறு ட்ரெஸ் கோட் போடுறவங்கள்ட்ட போய் பேசலாமா, இல்லை ஃபாரின்லேருந்து வந்தவங்கள்ட்ட போய் பேசலாமா, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஃபாரின்லேருந்து வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 2 வகையான வைரஸஸ் வெளிவந்துட்டு இருக்குது, அவுட் பிரேக் அப்படின்வாங்க. இப்போ என்னென்னா வேர்ல்டு பிகேம் லோக்கல், அதாவது தி பிளானட், அவர் பிளானட் பிகேம் லோக்கல் அப்படின்னு சொல்லி. லோக்கல்னால் என்ன அப்படின்னா லோக்கல் ஃப்ரூட் அப்படின்னா லோக்கலில் கிடைக்கிற பழம் தான் அப்படின்னு, லோக்கல் வெரைட்டி அப்படின்னா லோக்கல் இங்கே பக்கத்தில் கிடைக்கிற வெரைட்டி அப்படின்வாங்க. லோக்கல்னால் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க. ஆனால் இந்த 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 பிளானட்டே லோக்கல் ஆகிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு கண்ட்ரிக்கு போயிடலாம், வேறு கண்ட்ரிக்கு போயிடலாம். ஏன் 3 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு கூட வேறு கண்ட்ரிக்கு போயிடலாம். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 1 மணி நேரம் போனால் கூட போயிடலாம் ஃப்ளைட் இல்லையா. ஸோ அவ்வளோ சின்னதாக போயிடுச்சு நம்ம ஏர்க்ராஃப்டால் ட்ராவலு. அப்போ இதில் எவ்வளோ அட்வான்டேஜோ அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஏர்க்ராஃப்ட்லேருந்து வர மக்கள், தட் இஸ் ஃபாரினர்ஸ், இல்லை நம்ம மக்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு வர மக்கள் வைரஸை தூக்கிட்டு வர்றது தாங்க அந்த பேடான ஒரு விஷயம், சீரியஸான விஷயம் கூட. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாங்க. அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஷேக் பண்ணுறது, அவங்கள பிடிச்சி கட்டிப்பிடிச்சி இவ்வளோ நாள் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் வேணாம் இந்த நாளில். ஏன்னா கோவிட் மாதிரி தான் இப்போ இந்த எபோலா பரவிட்டுருக்கு. ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ், அது ரொம்ப பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னாலும் அது எலிகளால் பரவுது. நம்ம நாட்டில் இல்லை, அர்ஜென்டினாவில் ஒரு கப்பல் கிளம்பிருக்கு, அங்கேருந்து எப்படியோ பரவி இருக்குது. யாரோ எலியை பிடிச்சிட்டாங்களா, இல்லை எலிக்கு ஏறி கடிச்சுவிட்டா, இல்லை எலி கடிச்சது சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. யூஸ்வலாக வந்து இந்த ஹண்டா வைரஸ் பரவுறது வந்து ஏரோசால் அப்படின்ற இந்த தூசி, இப்போ யூரின்னு அப்புறம் இந்த எலி புழுக்கையெல்லாம் கூட்டுறாங்க பாருங்கள், அப்படி கூட்டும்போது அப்படியே போக கிளம்புதில்ல, அது வந்து சுவாசத்துக்கு போய் அது நுரையீரலில் படிஞ்சு ரத்தத்தில் கலந்து அது வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணி யூரினில் பிளட்டு போய் சாகிறதுக்கு பேர் தான் ஹண்டா வைரஸ் டிசீஸ்.
இது வந்து ஏஷியாவில் எஸ்க்ளூசிவ் சைனாவில் நிறையா, அப்புறம் ஏஷியாவில் பல இடங்களில் இருந்திருக்கு. இது ஒரு காலத்தில் இருந்திருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி. இது ஓல்டு வேர்ல்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓல்டு வேர்ல்டு ஹண்டா வைரஸ். இன்னொரு டைப் ஹண்டா வைரஸ் வந்து இருக்குது, அது வந்து நியூ வேர்ல்டு ஹண்டா வைரஸ். அமெரிக்காவில் இப்போ ரீசெண்டாக பரவச்சு இல்லையா, இந்த அர்ஜென்டைனா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷிப்பு லக்ஸூரியஸ் ஆர்வத்தில் புறையேறிடுச்சு. சாப்பிடும் போது தான் புறையேறும். யூஸ்வலாக ஆர்வம் அதிகமாகி புறையேறிடுச்சு. ஓகே, ஹண்டா வைரஸ் ஆகிட்டு. ஹண்டா வைரஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஓல்டு வேர்ல்டு ஹண்டா வைரஸ். அது வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணி யூரினில் பிளட் கலந்து பிரச்சனை சீரியஸ் ஆகி செத்து போயிடறாங்க நிறைய பேர். அது வந்து என்ன சொன்னேன், எலி புழுக்க யூரின் எல்லாம் வேகமாக கூட்டும் போது க்ளீன் பண்ணும்போது பரவுறது, ஏரோசால் அந்த டஸ்ட் மூலியமாக பரவுறது, இல்லை எலி கடிச்ச சாப்பிட்றது, எலி புரண்டிடுறது, இதால் பரவுறது. நியூ வேர்ல்டு ஹண்டா வைரஸ்ன்றது வந்து இப்போ ரீசெண்ட் அவுட் பிரேக். இந்த ஏப்ரல் 1 ஒரு ஷிப்பு கிளம்பியிருக்குங்க சவுத் அமெரிக்கா அர்ஜென்டைனான்ற கண்ட்ரிலேருந்து. அங்கே உலக பணக்காரர்கள், நிறைய பணக்காரர்கள்லாம் அதில் ஏறி இருக்காங்க. அந்த மக்கள் யாரோ போய் எலி கடிச்சு சாப்பிட்டாங்களா, இல்லை எலி கடித்து ஏறிட்டாங்களா ஷிப்பில், இல்லை எலி வந்து ஷிப்புக்குள்ளே இருந்ததா என்னவோ தெரில. அது வந்துட்டு அந்த ஆளுக்கு, அந்த மனிதருக்கு, அவர் 11ஆம் ஏப்ரல் இறந்து போயிட்டார். சரி, வயசானவர் தானே இறந்து போயிட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் அவர் ஹண்டா வைரஸாக இருந்தது தெரியாது. அடுத்த ஒரு டெத்து நடக்குது. அது வந்து இன்னும் ஒரு வாரம் சென்று அந்த ஷிப்லேயே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஆஹா என்னவோ நடக்குதுன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிளட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஹண்டா வைரஸ் இருக்குது தெரிஞ்சிருக்கு. அப்போ முதல் செட்டு ஹண்டா வைரஸ், 2வது செட்டு ஹண்டா வைரஸ்னு ஒரு பேனிக்கு ஷிப்பில். உடனே போயிட்டு எங்கே ஒரு இல்லை கண்ட்ரியில் நிறுத்திட்டு அங்கே மெடிக்கல் குரூப்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறப்ப 3வது ஒரு டெத்து நடக்குது. ஸோ 3 பேர் இறந்துட்டாங்க. ஆஹா இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய லெவலில் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிச்சாச்சு. ஆண்டஸ் வைரஸ் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுன்னா பல்மனரி அப்படின்னா என்னென்னா சுவாச ரீதியான நுரையீரல். எப்படி நம்ம கொரோனா வைரஸ் அதே மாதிரி தான், இருமல், இடைவிடாத இருமல், நெஞ்செரிச்சல், இப்படி சளி கட்டி இப்படி சாகிறது. இதுதான் வந்து இந்த ஆண்டஸ் வைரஸ். அது ஒரு டைப் ஆஃப் ஹண்டா வைரஸ், பட் நியூ வேர்ல்டு ஹண்டா வைரஸ்ன்னு பேர். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப பேனிக் ஆக வேணாம். இது ஏன்னா 3 பேர் தான் செத்துருக்காங்க. இது பரவலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பில்டப் பண்ண வேணாம். ஓகே, ஹண்டா வைரஸ் விடுங்க. இப்போ ஒரு சீரியஸான விஷயம், எபோலா வைரஸ் வந்து இது 3வது அவுட் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்தது 2025 ஒரு வாட்டி அவுட் பிரேக் ஆச்சு. இப்போ 2026 இந்த மாதிரி அது ரொம்ப ரேராக தான் அது தலையெடுக்கும். ஆனால் வந்து டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அந்த அதே கண்ட்ரி தாங்க, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர்சி அப்படின்னாங்க. இது எங்கே இருக்குதுன்னா ஆப்பிரிக்காவில் சென்ட்ரலில் இருக்குது. அது இடுப்பில் இருக்குது, ஆப்பிரிக்கா இடுப்பில் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்து கடுமையான காடு, பயங்கர ரெயின் ஃபாரஸ்ட், ரொம்ப அடர்த்தியான காடு இருக்குது. அங்கே வவ்வால்கள் அதிகமாக இருக்குது. அந்த வவ்வால்கள்லேருந்து தான் இந்த வைரஸ் பரவுகிறது நல்லா பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய இறப்புகள், அது கொடூரமான இறப்புகள். அந்த இறப்பெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். உடம்பு வலி, ஃபீவர் இருந்தால் மட்டும் போதாது, பார்த்தா இல்லை ரத்தம் வடியும். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த வைரஸ் அட்டாக் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து ரத்தம் வடியும். அது ரொம்ப கொடூரமான நோய்னு வச்சிங்களேன், வெரி அக்லெஸ் டிசீஸ். ஸோ அது இப்போ அவுட் பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் நான் எழுதிய கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து அதால் இறந்தவங்க வந்து ஒரு 134 பேர் இறந்து போயிட்டாங்க. எங்கே உலகெங்கும் 536 பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 34 பேர் வந்து கன்ஃபார்ம்டு கேசஸ். அதாவது இது என்னென்னா 20 மே நேற்று டேட்டா, இன்னைய டேட்டா என்னன்றது தெரியல. ஸோ பரவிட்டு தான் இருக்குது. மெயினாக வவ்வாலால் தான் பரவி இருக்குது. வவ்வால் சாப்பிட்ட பழத்தை இவங்க சாப்பிட்டு இருந்திருக்கணும் மக்கள், இல்லை வவ்வால் கடித்த பழத்தை ஒரு அனிமல் சாப்பிட்டு அந்த அனிமலை இவங்க குக் பண்ணாமல் சாப்பிட்ருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு இது முக்கியமான விஷயம். நாம் இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் முறையாக குக் பண்ணி தான் சாப்பிடுவோம், வைரஸே வராது நமக்கு. ஆனால் சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா லேசாக குக் பண்ணுறது, இல்லை குக் பண்ணால் ரா மீட், அதாவது பச்சை இறைச்சி கறியை பச்சையாக அதோடு சேர்த்து ஏதோ போட்டு சாப்பிட்றாங்க. இப்படி பண்ணும்போது அந்த வைரஸ் உள்ளே போயிடுது, அட்டாக் ஆகிடுது. இந்தமாரி அட்டாக் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வாரம்
அதுக்கு மேலே தானே ஒரு வார காலம் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி தூரத்தில் அதுக்காக கிட்ட வரமாட்டாங்க ஓடிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களும் மனம் கஷ்டப்படக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கும். தான் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகாமல் எக்ஸ்க்ளூசிவ் குழந்தைங்க பசங்களாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. ஏன்னா பிளெயினில் நோயாளி தொட்ட இடத்த இவங்களும் தொடுவாங்க, நோயாளி குடித்த கிளாஸில் இவங்களும் குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அது பரவுது, டச் கான்டாக்ட்னால தான் பரவுது. நோயாளி உட்காந்த இடத்துல இவங்களும் உட்காந்துருப்பாங்க, நோயாளி தும்பி இருப்பாங்க. அந்த ஏரோசால்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த டஸ்ட்டுன்னா புகையாக இருக்கலாம். ஏர்க்ராஃப்டில் எங்கெங்கே புகை அப்படி இருக்காது, வாய்ப்பு இல்லை. தும்புவாங்கள்ல, அப்போ அந்த காற்றுல அந்த ட்ராப்லெட்ஸ் இங்கே நான் ஒரு வாட்டி பார்த்தேன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒருத்தர் தும்ப ஃபோட்டோகிராஃபர். அப்போ புகை மாதிரி அப்படியே வெளிச்சத்தில் தும்ப வச்சு எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ. அவர் நிற்கிறது கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் அப்படியே குட்டி 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 ட்ராப்லெட்ஸ் அப்படியே பரவுது. அப்போ நம்ம தும்பல்னு நினைக்கிறோம், அது எந்த அளவுக்கு அப்படியே 3 அடிக்கிட்ட பரவுது தெரியுங்களா அந்த ட்ராப்லெட்ஸ் குட்டி 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 குட்டியாக. நம்ம ட்ராப்னா என்ன, டம்ளர்லேருந்து சொட்டுனா ஒரு சொட்டுன்னு தான் சொல்கிறோம், அது கிடையாது. குட்டி 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 குட்டியாக ரொம்ப குட்டியாக அந்த அப்படியே பரவுமா, தட் இஸ் ஏரோசால். அப்போ அந்த ஒருத்தவங்க தும்புறாங்க, நோயாளி ஒருத்தவங்க பிளெயினில் தும்புறாங்கன்னா அது உள்ளேயே இருக்கும், அந்த ஏரோசால் அந்த பிளெயின் உள்ளே இருக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுற வரைக்கும். அப்போ அவங்க மூச்சில் இழுத்துருக்கலாம். ஸோ இதனால தான் புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள்ட்ட ஒரு வாரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், இது நல்லது. பொதுவாக இது இந்த எபோலாக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டு வந்து டிசீஸ் பரவாது, ஓகேங்களா. நான் ரொம்ப போரடிச்சிட்டேன் என்னன்னு தெரில, பட் இதுதான் சீரியஸ் மேட்டர். இன்றைக்கி WHO சொல்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எபோலா அவுட் பிரேக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் காங்கோ எங்கேயோ இருக்குது, இவ்வளோ 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஏரோப்ளைன் ட்ராவல்னால அந்த வைரஸ் நம்ம பக்கத்து ஊருக்கு கூட வந்திருக்கலாம், நம்ம தெருவில் கூட இருக்கலாம், தெரியாது, நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்க எங்கே வேணாலும் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. காசு மூலயமா பரவலாம், அவங்கள்ட்ட காசு பரிமாற்றத்தில் பரவலாம், அவங்க போன பஸ்ஸில் உட்காந்து போகிறவங்களுக்கு. ஸோ எல்லாமே ரிஸ்க் தான். எவ்ரி திங் இஸ் பிகம் லோக்கல்னா என்ன, எல்லாம் ஒன்றும் ஆகிட்டோம். அப்போ இந்த வைரஸை பொறுத்தவரை இப்போதைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாடுகள் என்னென்ன, காங்கோ, பக்கத்தில் இருக்க உகாண்டா, அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கண்ட்ரி. ஸோ இங்கெங்கெல்லாம் தான் லிபியான்னு நினைக்கிறேன், இங்கெங்கெல்லாம் தான் வர மக்களை நாட்டுக்குள்ளே விடாதீங்க அப்படின்ட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் அந்த கண்ட்ரியில் வந்தாங்க, வராதுப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி குவாரண்டைன் பண்ணி. இது பேர் தான் குவாரண்டைன். இதை வந்து பர்ஃபெக்டாக கொரோனா பீரியடில் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பரவியே இருந்திருக்காது. ஸோ யூஸ் பண்ணிட்டாங்க. பட் யூஎஸ் பண்ணினாலும் இதில் என்ன தெரியும், யூஎஸ் இது ஒரு நெருப்பு கோழி ஃபிலாசபி ஒன்று இருக்குது. நெருப்பு கோழி அது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெருப்பு கோழி வந்து மண்ணுக்குள்ளே மண்டையை விட்டுக்கிட்டா அது ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா, அது நினச்சிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. பொந்துக்குள்ளே தலையை விட்டுட்டா நெருப்பு கோழி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆக்கே உடம்பு முழுக்க வெளில இருக்கும், மண்டை மட்டும் அந்த பொந்துக்குள்ளே இருந்தால் அதுக்கு வந்து ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அமெரிக்கா வந்து இந்த 3 கண்ட்ரிலேருந்து வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 கண்ட்ரிலேருந்து கிளம்பி சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இங்கே அமெரிக்காவுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ எப்படியா இருந்தாலும் பரவல் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று, வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்கள்ட்டேருந்து ஒரு வாரம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. 2, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதுனா வெளிநாடுகள்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துருக்கலாம், துபாயிலேருந்து வந்துருக்கலாம், அங்கெல்லாம் எபோலா இருக்குது அப்படிங்கிறது. அங்கே எபோலா இல்லையா, அப்புறம் துபாயிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தால் எப்படி எபோலா வரும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த பிளேன் ஒரு கால் அங்கே போயிருக்கிற பேசஞ்சரை வேறு எங்கேயோ ட்ராவலில் எடுத்துகிட்டு வந்துருக்கும், அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ பிளெயின்ன்றது எங்கே பார்த்தாலும் போயிட்டு வர்றது, நாட் ஓன்லி துபாயிலேருந்து சென்னைக்கோ சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு மட்டும் வர்றது கிடையாது. பிளெயின்ன்றது எங்கே பார்த்தாலும் சுற்றும். அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ், அந்த ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டு போகிறவங்க எங்கே வேணாலும் ஏறி இறங்குவாங்க. ஸோ அதனால தான் பிளெயின் வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் கன்சர்ன், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அந்த பிளெயின். ஸோ அதுலேருந்து பயணிக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு 3 விஷயம் சொன்னால, ஒன்று வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்குது. 2வது முக்கியமானது நல்ல உணவு, அருமையான உணவுனா என்ன, அப்படியே சிக்கன், மட்டன், நண்டு, இறால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சத்தான உணவு. அடிப்படை சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம். ஃபஸ்ட்டு இந்த புரதம் தான் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை வேறு லெவலில் வச்சுருக்கு. ஏன் எதிர்ப்பு சக்தியை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சொல்கிறோம்ல இந்த எபோலா வைரஸில் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெயின் வேறு, முன்னாடி இருந்த ஸ்ட்ரெயின் வேறு. முன்னாடி இருந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப சிவியர், அது வந்து ஒரு 60 விழுக்காடு டெத் இருக்குது. அதில் பர்சன்டேஜ் 60 விழுக்காடு. நான் 100 பேர் எபோலாவில் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா 60 பேர் செத்து போயிடுவாங்க. அது 70 விழுக்காடு, 60% டேஞ்சரஸ்.
இப்போ புதுசாக அவுட் பிரேக் ஆகிருப்பாருங்க இந்த எபோலா. அதுக்கு ஒரு வாயிலே வரமாட்டேங்க அந்த அந்த ஸ்ட்ரெயின் பேர். அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயின். அந்த வெரைட்டி எபோலா தான் இதுவும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். அந்த கொரோனா பிள்ளை சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கொரோனா அந்த கொரோனான்னு, அந்த மாதிரி கொரோனாவிலே நிறைய டைப்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வைரஸ் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கு, அதாவது கொஞ்சம் மாற்றம் ஜெனட்டிக் லெவலில். இந்த வைரஸ் இந்த எபோலா கம்மி தான், ஒரு 20% இந்த மாதிரி தான் டெத்து. அதாவது 100 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்களா இந்த எபோலாவில், 20 பேர் தான் செத்து போகிறாங்க. ஸோ இருந்தாலும் ஏன் ஆபத்தாக இருக்குது அப்படின்னா, டெத்து கொஞ்சம் நாள் சென்று சாகிறாங்க. அதாவது உடனே செத்துக்கிட்டா அந்த டிசீஸு கண்ட்ரோல் ஆகும். அஃபெக்ட் ஆனவங்க செத்துருவாங்க, 2-3 நாள் அஃபெக்ட் ஆகணும். இவங்க இந்த டிசீஸோடய அலைவாங்க, எங்கே பார்த்தாலும் பரவி விட்டுட்டு. இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் பார்ட். அதனால தான் இதை டேஞ்சரஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க WHO. எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி. அதாவது இது பரவிட்டு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்குது. ஸோ நான் சொன்னது 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன், சத்தான உணவு. சத்தான உணவில் புரதம் ரொம்ப முக்கியம், அதுதான் எதிர்ப்பு சக்திக்கு. 2வது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. இது ரெண்டும் தான் கை கோத்து போகும் நம்ம முழு எதிர்ப்பு சக்திக்கு. இந்த வைட்டமின் சி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் எல்லா பழங்கள்லையுமே இருக்கும். ஸோ இதை டெய்லி ஒரு பழம், ஏதோ ஒரு பழம் சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன பழைய கதை தான், நிறைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். புரதம் அடிப்படையாக முட்டையில் நிறையா இருக்குது. ஏன் முட்டைன்னு வரணும்னா, முட்டை ரொம்ப ரொம்ப சீப் ப்ரோட்டீன், இருக்கிறதுலே சீப். இப்போ 5 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன், இல்லை 6 ரூபாயாக இருக்கட்டும், ரொம்ப சீப் இல்லையா? ஒரு முட்டை 2 முட்டை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ நமக்கு புரதம் கிடச்சிது. சிக்கன் மட்டன் அப்படின்னு போகிறவங்க போகலாம், தப்பு கிடையாது. அடிப்படையாக சொல்கிறேன், ஒரு முட்டை 2 முட்டை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. பால் குடிக்கலாம், அப்புறம் ஏதோ ஒரு பழம் சாப்பிடலாம். இது தாங்க அடிப்படை. இதை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டாகணும். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முதல்ல ஆக்சுவலாக நான் கொண்டு வரணும், 3வது போட்டது தப்பு தான் ஆக்சுவலாக. 3வது விஷயம் என்னென்னா நல்ல தூக்கம். அது என்னங்க, நல்ல தூக்கம் கெட்ட தூக்கம். அப்போ கெட்ட தூக்கம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, கெட்ட தூக்கம் இருக்குது, நல்ல தூக்கமும் இருக்குது. அது என்ன ஏன்னா பாரு, சரியாக தூங்கலாம் கடுப்பாக இருங்க, இது கெட்ட தூக்கம். நல்ல தூக்கம் அப்பா என்ன தூக்கம், காட்டு தூக்கம், ஏடா இப்படி எதிரிக்க 10 மணிக்கு, இது நல்ல தூக்கம். ஆக்சுவலாக நல்ல தூக்கன்றதுன்னா நல்ல ஃபுல்லாக தூங்குற, ஸ்டிச் பண்ணி நல்லா டைம் எடுத்து தூங்குறது தான் நல்ல தூக்கம். கெட்ட தூக்கன்றது என்ன அப்படின்னா, எப்போ 2:30 மணிக்கு கதவு தட்டு ஏட்டாடிலாம் மனுஷனா. ஸோ இதெல்லாம் நல்ல தூக்கம் கிடையாது, இதெல்லாம் கெட்ட தூக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தூக்கத்தை முக்கியமாக கொடுக்கணும், இந்த ஃபார் தி பாஸ்ட் 3 இயர்ஸ், ஒரு 3 வருஷமாக தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப இன்டென்சிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன. ரீசெண்டாக 2024 பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, ரிசர்ச் பேப்பர் நேச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமே தூக்கம் அப்படின்னு. இந்த தூக்கத்தை நல்லா தூங்கணும் இரவு நேரத்தில். நான் நேற்று தூங்கலை, நீ பகலை படுத்து நல்லா தூங்கிட்டேன், அது ஈக்குவல் ஆகாது. நான் 2 நாள் தூங்கலை, ஒரே நாள் நல்லா தூங்கிட்டேன், இதுவும் ஈக்குவல் கிடையாது, இதுவும் தப்பு. நான் அது எதுக்கு ஈக்குவல் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை, 2 வேளை சாப்பாடு சாப்பிடாம 2 வேளை சாப்பாடு சேர்த்து 3வது வேலையும் சேர்த்து 3 வேளை சாப்பிட்றா நைட்டு சாப்பிட்ருக்கின்றது தப்பா? ரைட். இது முடியுமா? முடியாது. முதல்ல சாத்தியமே இருந்தாலும் வயிறு பெருசாகி டாக்டருக்கு போய் தான் நிற்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் தூக்கமும். தூக்கம் வேலைக்கு அந்தந்த நாள் இருக்கணும் தூக்கம். அதை விட்டுட்டு நேற்று தூங்கலை, நான் இன்றைக்கி பகலை படுத்து தூங்கிட்டேன், இன்னும் இது ஈக்குவல் ஆகாது, ஆகவும் முடியாது. ஓகே, அன்னன்னை இரவு தூக்கத்தை அன்னன்னைக்கு தூங்கணும், முழுசாக தூங்கணும், அதுதான் முக்கியம். இதை நம்ம செஞ்சோன்னா இந்த 3த்தையும் கரெக்டாக, நம்மக்கிட்ட அப்படியே வைரஸ் உள்ளே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணாது, கொள்ளாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நான் டாப்அப் பண்ண முடியும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழ். இந்த வீடியோவில் உங்கள் சாய்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு எதை பற்றி நான் பேசணும் அப்படின்றது கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழ்.